வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புதுமையான சமையல் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கோதுமை மாவும் வெல்லத்தையும் வச்சு சிம்பிளாக இப்போ பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை பணியாரம், இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, கோதுமை மாவு மட்டும் போதும். இப்போ 4 லட்சு வெல்லம் போட்டு கொஞ்சமாக பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். 2 லட்சம் வெல்லம் போட்டாச்சு. இதெல்லாம் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரொம்ப கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவு நார்மலாக வந்திருக்கு. இப்போ இறக்கி வடிகட்டிடலாம். இதில் தூசி இருக்கும், அதனால் வடிகட்டிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு வெள்ளை பாவு எடுத்து வச்சாச்சு, தேவையான ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாவுக்குள்ள அளவுக்குள்ள மாவு மட்டும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ 1/2 கிலோ மாவு எடுத்தோம், இன்னும் கொஞ்சோண்டு கொட்டிக்கலாம். இப்போ 1/4 கிலோ மாவு எடுத்தாச்சு, மீதி இருக்கிற வெள்ளை பாவும் சேர்த்து ஊற்றிடலாம். பத்தாதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றியாச்சு. பணியாரம் செய்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டா இப்போ உடஞ்சிரும் பணியாரம், அதனால் கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சிடலாம், எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 ஏலக்காய் நச்சு போட்டுக்கிறேன். 2 ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் சென்று ஊற்றி எடுத்துடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ வந்து பணியாரம் சுட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சின்ன சின்னையாக ஊற்றி எடுத்துடலாம். குட்டி குட்டி பணியாரமாக ஊற்றி எடுத்துடலாம். கத்தி எடுத்துக்கோ மாதிரி. நல்லா வந்துருச்சு பணியாரம், இப்போ எடுத்துடலாம்.
இது போல் இப்போ எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துடலாம். நிறைய இருக்கும். கோவை சங்கரா டீ போட்டு எரிக்க முடியல. ஆனால் டெய்லியும் நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா? வெறும் கோதுமை மாவில் இப்போ கால் கிலோ மாவு போட்டு 20-30 பணியாரத்துக்கு சுட்டு எடுத்தாச்சு. இந்தமாரி சிம்பிளில் ஒரு 5-10 நிமிஷத்தில் சூப்பரான பணியாரம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நன்றி.